ஒரு கட்டுமானம் என்பது இன்றைக்கு பெரும்பாலும் 2 விதமான முறையில் கட்டமைக்கப்படுகிறது. முதலாவதாக பாரம்பரிய முறையில் கட்டமைக்கப்படும் லார்டு பியூரிங் ஸ்ட்ரக்சர், அதாவது கம்பிகள் பயன்பாடு இல்லாத கருங்கல் மற்றும் செங்கல் கட்டுமான முறை. இரண்டாவது, கம்பி காங்கிரீட் பயன்படுத்தி கட்டமைக்கப்படும் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் முறை, அதாவது அடித்தளம், ஃபுட்டிங், அதாவது தூண்கள், காலம், அதாவது உத்திரம் சொல்லுவாங்க, பீம்ஸ் கூட சொல்லுவாங்க. பீம்னா கூரையும் கூட சொல்லுவாங்க, அதாவது ஸ்லாப்பு. இவை இறுக்கமாகவும் ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்டு உருவாகும் முறை. இது இரண்டாவது முறையாக அங்கே சொல்லப்படுகிறது. இன்றைக்கு பெரும்பாலும் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் கட்டுமான முறையே அதிக அளவுக்கு பயன்பாட்டில் இருக்கிறது. இதுவே நிலநடுக்கத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய வடிவமைப்பு முறையாகும் என்பதனால் கட்டுமானத்தில், அதுவும் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் கட்டுமானத்தின் வேகத்தை அதிகரிக்க பேருதவியாக இருப்பதுதான் இந்த உடனடி ரெடிமேட் ரிங்குகள். தேவையான அளவு மற்றும் வடிவங்களின் தற்போது சந்தைக்கு வந்திருக்கிறது. இந்த முறை கட்டுமானத்துறைக்கு வந்துள்ள புதிய அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். ஒரு கட்டடத்தில் பயன்படுத்தப்படும் கம்பிகளின் தரத்தை பொறுத்தே அந்த கட்டடத்தின் வலிமையும் அதன் நீடித்த உழைப்பும் தீர்மானிக்கப்படுவதால் கம்பிகளை தேர்ந்தெடுப்பதில் இருந்து அதை பயன்படுத்தும் முறை அதுவரை மிக கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. கம்பிகள் பெரும்பாலும் உத்திரங்கள், தூண்கள் மற்றும் ஸ்லாப்புகளில் பெரும்பங்கு பயன்படுத்தப்படுகிறது. இவை பெரும்பாலும் கட்டடத்தளத்திலேயே வெட்டி வளைத்து உருவாக்கப்படும். இதனால் அதிக நாள் பிடிக்கும். வேலை முடிய தற்போது வந்துள்ள ரெடிமேட் ரிங் என்று சொல்லக்கூடிய மற்றும் கம்பிகளின் பயன்பாட்டுக்கள் உத்திரங்கள் முன்னரே தயாரிக்கப்பட்டு விடுவதால் எளிதில் வேலையை முடித்து விரைவாக பணி நடைபெற இது பயன்படுகிறது. மேற்கண்ட அந்த பணிகளை மிசிமி விதி முறைப்படி வளைத்து கொடுக்கப்படுவது இங்கு குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இதனால் தரத்திற்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. இந்த ரெடிமேடு கம்பிகள் அதிநவீன ரசாயன, இந்த கெமிக்கல் மற்றும் பௌதீகத்தன்மை சோதனை, ஃபிசிக்கல் டெஸ்டிங், அது பௌதிக சோதனைன்னு சொல்கிறாங்க. அதை உடன் அனுபவமிக்க தொழில் வல்லுநர்களால் பரிசோதிக்கப்பட்டு தொழிற்சாலையிலேயே நாம் கேட்கும் வகையில் தயாரித்து தரப்படுகிறது. மேற்கண்ட ரெடிமேடு கம்பிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டே சந்தைக்கு வருகிறது. உங்களது கட்டடம் என்றைக்கும் உறுதியுடன் நீடித்திருக்க உறுதியான கட்டுமான கம்பிகள் மிக அவசியமாகிறது. கட்டுமானத்தின் முக்கிய பகுதியான அடித்தளம், தூண் மற்றும் தளங்கள் நீடித்து நிலைத்து நிற்க கட்டுமான கம்பிகள் அதிக வலிமையுடன் இருக்க வேண்டும். நீண்டும் மீளும் தன்மை, அதாவது பெரும்பாலும் இதற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுவது இல்லை. தேவையான அளவிற்கு வளைக்கப்படும் போது அத்தகைய அழுத்தத்தை தாங்கக்கூடிய தன்மை கட்டுமான கம்பிகளுக்கு அவசியமாகிறது. அதிகமான பாரம் அக்கம்பிகள் மீது சுமத்தப்படும் போது அதற்கேற்ப வகையில் அவை நீண்டு கொடுத்து சுமைகள் அகற்றப்பட்ட பின் மீண்டும் அவைகளின் சுயத்தன்மைக்கு மீள்வது அவசியமாக ஆகிறது. இந்த நீடிப்புத்தன்மையின் கம்பிகளின் நாளடைவில் சுமை தாங்காமல் முறியக்கூடும். தரம் வாய்ந்த கம்பிகள் போதிய நீண்டு மீளும் தன்மையுடன் உறுதியாக விளங்குகிறது. ஒரு கட்டிடத்தின் நீண்டகால உறுதிக்கு கட்டுமான கம்பிகள் பழுதுபடாமல் துருப்பிடிக்காமல் இருப்பது இன்றியமையாததாக இருக்கிறது. இந்த கட்டுமான கம்பியை துருப்பிடிக்காமல் பாதுகாப்பதே இதற்கு முதன்மையான தீர்வு. துரு எதிர்ப்பு திறன், பருவக்காற்று மற்றும் ஈரப்பதம் போன்ற பருவநிலை மாறுதல், அதன்களால் ஏற்படும் அரிப்பு மற்றும் பாதிப்புகளை எதிர்த்து கட்டிடங்கள் நிலைத்து நிற்க
உறுதுணை புரியும் தரமான ஸ்டீலை தேர்ந்தெடுங்கள். ஒவ்வொரு இல்லத்தின் கட்டுமானத்திற்கும் தேவையான மேற்கண்ட சிறப்பம்சங்களை, அதாவது பில்லட்கள் மூலமாக தயாராகும் ஜிவிஜி என்று சொல்லக்கூடிய கம்பிகள் கொண்டு வரப்படுகிறது. பல டிஎம்டி கம்பிகள் தயாரிப்பாளர்கள் அவரதுகள் டிஎம்டி கம்பிகளை ஸ்டீல் இன்கார்டிலிருந்து தயாரிக்கிறார்கள். திரவநிலை ஸ்டீல் என்பது ஆனால் ஒரு பாரம்பரிய தயாரிப்பு முறையில் மூலம் இன்கார்டுகளில் வாங்கப்படுகிறது. இதில் கீழ்கண்ட குறைபாடுகளும் ஏற்படுகிறது. அதாவது பைப்பிங்குள் காற்று குமிழ் ஏற்படுகிறது. அதாவது பைப்பிங்குள்ள காற்று குமிழ் ஏற்படுகிறது. ஸ்வாக் தேவையற்ற கழிவுகள், வெற்றிடங்கள். இன்கார்ட் மூலம் தயாரிக்கப்படும் டிஎம்டி கம்பிகள் இந்த குறைபாடுகளினால் வலு இழக்கப்படுகிறது. திரவநிலை ஸ்டீலை பில்லட்டுகளாக கேஸ்டீல் செய்வதே உலகளவில் தற்போதைய நிலவும் அதிநவீன தொழில்நுட்பமாகும். இந்த திரவநிலை வடிவமைப்பிற்கக்கூடிய இந்த கேஸ்டிங் செய்வதற்கு முன் அதனுள் உள்ள வாயுக்கள் வெளியேற்றுவது ஸ்லாக் மற்றும் ரெபாட்ராக்டரி பொருட்களின் மேலே மிதந்து வெளியேற்றுகிறது. ஆகவே தொடர்ச்சியாக கேஸ்டிங் செய்வதால் உள்ளே உள்ள காற்று ரெபாக்டாரி அல்லது ஸ்லாக் வெளியேறி தூய்மையான ஸ்டீலை பெற முடிகிறது. நிலையான பௌதீக மற்றும் இரசாயன குணநலங்களாக கொண்ட கம்பிகள் அதன் அனைத்து பகுதிகளிலும் சமச்சீரான, அதாவது இன்கார்ட் மூலம் ரோல் செய்யப்பட்ட டிஎம்டி கம்பிகளை விட பில்லட் மூலமான தயாரான டிஎம்டி கம்பிகள் மிக சிறந்தவை. அந்த டிஎம்டி கம்பிகள் தயாரிப்பு முறையிலான கம்பிகளை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இந்த டிஎம்டி கம்பிகள் தயாரிப்பு முறையில் மிகவும் முக்கியமாக அம்சமாக இருக்கக்கூடிய வாட்டர் குனிஷிங் ப்ராசஸ் எனப்படும், அதாவது குளிர்வித்தல் முறையாகும். இதில் அதிக உஷ்ணநிலையில் உள்ள கம்பிகளுக்கு தேவையான பௌதீக சிறப்புத்தன்மைகளை அளிக்க இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் வழங்கப்படுகிறது. இது டெம்பரோடு மாடிஃபிகேஷன்ஸ் என்று கடினமாக மேற்பரப்பையும், ஃபீமிட் பிரில்லியன்ஸ் என்று மென்மையான உட்புற பகுதியையும் உருவாக்குகிறது. கணினியால் இயக்கப்படும் எங்கள் வாட்டர் ஹீட்டிங் சமச்சீராக குளிர்வித்தலை உறுதி செய்கிறது. ஆகவே நீங்கள் உயரிய மெக்கானிக்கல் தன்மையுடன் கூடிய டிஎம்டி கம்பிகளை வலிமை மற்றும் நீளும் தன்மை ஆகிய இரு முக்கிய பலன்களும் பெற முடிகிறது. இந்த ஸ்டீலை எப்படி பரிசோதனைன்னு பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலையிலிருந்து வெளிவரும் ஒவ்வொரு பேட்ச் சம்ஸ்கியாஷன்ஸ், அதாவது கவனமாக பரிசோதிக்கப்படுகிறது. இந்த ஸ்ட்ரிக்மீட்டர்ஸ் எனப்படும் கம்ப்யூட்டர் கருவி இந்த டிஎம்டி கம்பியினுடைய 26 வகையான ரசாயன உட்பொருட்களை எடுத்துக்காட்டும். இந்த கம்பியின் வேதியியல் மூலப்பொருட்கள் மிசிமி அளவுகோல் படி உள்ளனவா என்பதை உடனுக்குடன் அறிய இது உதவுகிறது. யூடிஎம் மூலம் பௌதீகத்தை பரிசோதனையும் செய்ய முடிகிறது. இந்த கம்பிகளில் வலிமை மற்றும் வளையும் தன்மையை அறிய யூடிஎம், அதாவது யூனிவர்சல் டெஸ்டிங் மெஷின் மூலம் கம்பிகள் டெஸ்ட் செய்யப்படுகிறது. இந்த கம்பிகளில் வலிமையும் வளையும் தன்மை மற்றும் நீளும் தன்மை போன்றவை ஐஎஸ்ஐ தர நிர்ணயங்களுக்கு ஏற்ப அமைய வேண்டும். அவ்விதம் இல்லையெனில் அவை சந்தைக்கு அனுப்பப்பட மாட்டாது. ஐஸ்டீல் கட்டுமான கம்பிகளின் தனிச்சிறப்பு அறிந்து கொள்ள 4 எளிய முறைகள் இருக்கிறது. இந்த வழிமுறை ஒன்றை பார்த்தோம்னால், ஐஸ்டீல் கட்டுமான கம்பிகளில் தொடர்ச்சியாக டயமண்ட் வடிவம். இந்த இயந்திரங்களும் மிகவும் விலை உயர்ந்தவையாக மட்டுமன்றி இவற்றை பரிசோதிப்பதற்கு ஒரு ஆய்வகமும் தேவையாக இருக்கிறது. இவற்றை பரிசோதிப்பதற்கு ஒரு ஆய்வகம் தேவை. ஆனால் ஒரு சில பரிசோதனைகளை நீங்களாகவே சுலபமாக செய்யவும் முடியும் என்று சொல்லுகிறார்கள். கற்பனையை மிஞ்சும் கட்டுமானத் துறையில் நானோ தொழில்நுட்பமும் இங்கே சொல்லப்படுகிறது. இந்த கட்டுமான துறையில் 21ஆம் நூற்றாண்டை இருக்கக்கூடிய இந்த புதிய தொழில்நுட்ப முறைகளும் இதிலும் ஒன்றாக இருக்கக்கூடியது. அதாவது கற்பனை மிஞ்சும் கட்டுமான துறையில் நானோ தொழில்நுட்ப முறையாகும். இந்த நானோ டெக்னாலஜி என்பது 1000 காலத்து ஆலமரம்
ஒன்று என்று சொல்லுகிறார்கள். ஒரு சின்னஞ்சிறிய விதைக்குள் இருப்பதைப் போல என்று கூட அதற்குள் சொல்லலாம். எந்த ஒரு பொருளையும் உடைத்து இறுதியில் அதன் மிக நுண்ணிய பகுதியை காண முடியுமே தானே, அதுபோன்று கட்டுமான துறையிலையும் அதன் மிக நுண்ணிய பகுதியை கண்டுபிடித்து அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதைத்தான் நானோ டெக்னாலஜி என்று சொல்லப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, தாமரை இலை மேலே தண்ணீர் ஒட்டாமல் இருப்பது போல நாம் கட்டிய கட்டடத்தின் வெளிப்பகுதியில் நானோ பொருளை பயன்படுத்தினால் அந்த சுவரில் எந்த தூசும் ஒட்டாது, எந்த காலத்திலையும் அதன் பளபளப்பு மங்காது. அதுபோல் ஒரு கட்டடத்தின் உள் அறையில் அது கூடமாகவோ அல்லது படுக்கை அறையாகவோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் எந்த மன அலைச்சூழலிலும் அதனுள் நுழைகிறீர்களோ அத்தகைய சூழல் அங்கே உருவாகும். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அங்கே அதற்கேற்ற சூழல் உருவாகும். அது மட்டுமின்றி சுவரை தொடாமலே வெளிச்சம் வரும். இந்த நானோ என்பது ஒரு மேஜிக்கை விட உயர்வானது, ஆச்சரியமானதாகவும் கூட இருக்கிறது, நம்பக்கூடிய முடியாத நிஜமாகவும் இருக்கிறது. அதாவது, மண்ணிலே விதை போட்டால் அது எப்படி முளைத்து செடியாகி வளர்ந்து பூ பூத்து காய்காய்த்து கனி தருகிறதோ, அதுபோன்று மிகப்பெரிய கட்டுமானத்தை வடிவமைத்து அதை சின்னஞ்சிறு நானோ பொருளுக்குள் அடக்கி மண்ணிலே போட்டுவிட்டால் போதும், மரம் போல் ஒரு காலத்தில் கட்டடம் வளர்ந்துவிடும். இது எப்படி இருக்கும்? கட்டடம் கட்ட மண் பரிசோதனையை வடிவமைப்பது பொறியாளரோ கட்டுமான தொழிலாளியோ யாரும் இனி தேவையில்லை. அது மட்டும் இல்லைங்க, கட்டடம் கட்டிவிட்டால் போதாது, அதை குறிப்பிட்ட கால இடைவெளியில் பராமரிக்க வேண்டும் என்கின்ற நிலைமையும் இனி தேவையில்லை. ஒரு முனை நானோ கட்டுமானத்தை பயன்படுத்தினால் போதும் என்ற நிலையை நோக்கி நாம் போகிற காலத்தில் பெரும் தூரத்தில் இல்லை. இத்தகைய வடிவமைப்பை மண்ணிலிருந்து கிட்டத்தட்ட 35,786 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு நானோ டெக்னாலஜி நகரத்தை நிர்மாணிக்க அமெரிக்காவின் நாசா இன்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விடத்தில் மனிதனால் தண்ணீரும் மின்சாரமும் இன்றி வாழ முடியும். இன்னும் இது போன்ற ஜீபூம்பா தொழில்நுட்ப முறைகள் நம்மை நோக்கி விரைந்து வர உள்ளதால் அதற்கேற்ப நாமும் தயாராக இருக்க வேண்டும்.